வெல்கம் டு சிறப்பு சுவை. இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சாம்பாரும் பீட்ரூட் காயும் பார்க்கலாம். அதுக்கு நான் 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இந்த பருப்பை நல்லா 2 தடவை களைஞ்சிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு இந்த குக்கரை மூடி 2 இல்லை 3 விசில் வச்சு பருப்பை மசிச்சுக்கணும். இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கொஞ்சம் லேசான சூடு தண்ணியில் ஊற வைக்கணும் 10 நிமிஷம். ஒரு பீட்ரூட் எடுத்து தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ ஜீரகம் நல்லா பொரியணும், வேறு எதுவும் போட வேண்டாம், ஜீரகம் மட்டும் போட்டால் போதும். ஜீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரச்சேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி அந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அந்த எண்ணெயில் போட்டு ஒரு பெரட்டணும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். வெங்காயம் இப்படி லேசாக 2 பெரட்டி விட்டுட்டு உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை அதில் போட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். போட்டு ஒரு பெரட்டின உடனே பீட்ரூட்டை போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கி விடணும். பீட்ரூட்டும் வெங்காயமும் நல்லா கலக்கிற அளவுக்கு அதை வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். நான் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் அரை ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். நீங்கள் காரம் கூட வேணால் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாப்பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியா பொடி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா வதக்கி விடணும். பொடியெல்லாம் பீட்ரூட்டோட கலக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை விட்டு நல்லா வதக்கி மூடி வச்சுட்டாக்க மீடியமில் அது தானே நல்லா வேகும். இப்போது சாம்பாருக்கு நான் முள்ளங்கி இந்த மாதிரி பிஞ்சாக கிடச்சிருக்கு. அதனால் இந்த முள்ளங்கிக்கு தோலெல்லாம் கூட எடுக்க வேண்டாம். இந்த முள்ளங்கி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த 5 நிமிஷத்தில் பார்த்தா இந்த தண்ணி எல்லாம் வற்றிருக்கும். இந்த பீட்ரூட்டில் தண்ணி வற்றினதும் அந்த பீட்ரூட்டை எடுத்து செக் பண்ணி பார்த்தாக்கா நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுடலாம். அது வேகலை, சில சமயம் வேகிறதுக்கு டைம் ஆகலாம். வேகலைன்னா இன்னொரு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை மூடி வச்சுட்டு வேக விடலாம். இப்போது அது நல்லா வெந்திருக்கிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காயை அதில் போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி பண்ணச்சேன் இந்த பீட்ரூட் ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட்டே பிடிக்காதவளுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை டயபெட்டிக்காக இருக்கா கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு பீட்ரூட் ஹீமோகுளோபின் கவுண்ட்டை ஜாஸ்தி ஆகும். அதனால் ரொம்ப நல்லது பீட்ரூட்டை இந்த மாதிரி பண்ணி சாப்பிடச்சே வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விடணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டிருக்கேன். இப்போ இதை கடுகையும் வெந்தயமும் போட்டுட்டு அதோட ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போடணும். போட்டு இதை பெரட்டி விடணும். மீடியமில் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் காந்தாமல் வரும். பருப்பும் வெந்தயமும் காந்தாமல் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தா பருப்பு வேக போட்டிருந்தோம் இல்லையா குக்கரில், அது நல்லா மசிஞ்சிருக்கும். மசிஞ்சதாக நல்லா இந்த மாதிரி கரண்டியால் மசிச்சு விட்டுக்கணும். மசிச்சு விட்டுட்டு இப்போ அந்த புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை 1 கப்பு தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த கடுகு பொரிஞ்சு வெந்தயமும் உளுத்தம்பருப்பும் நல்லா கலர் மாதிரி செவந்திருக்கும். இப்போ அதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போடணும். போட்டு வதக்கணும். தக்காளியை ஒரு 2 நிமிஷம் வதங்கினாக்க நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா இப்போ இதோட 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். தக்காளியோடையே போட்டு இதை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியும் எடுத்துக்கணும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன். அதோட போட்டு பெரட்டிட்டு இப்போ இந்த முள்ளங்கியும் அதில் போடணும். போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கணும். வதக்கினா தக்காளி நல்லா மசிஞ்சு முள்ளங்கி கொஞ்சம் லேசாக வெந்திருக்கும். ஃபுல்லாக வதங்காது, லேசாக வெந்திருக்கும். அப்போ நல்ல டேஸ்ட் இருக்கும் அதுக்கு.
இப்போ இந்த புளி கரைச்சி விட்டதும் அதில் அந்த குழம்புக்கு அந்த குக்கரில் நான் 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இங்கே தேவையான உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் தனியா பொடி போட்டிருக்கேன். இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை பச்சையாக போடணும். சாம்பாருக்கு கருவேப்பிலை கொஞ்சம் பச்சையாக போடச்சே அதோடு சேர்ந்து கொதிச்சாக்க நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தா தக்காளி வதங்கி இருக்குன்னா முள்ளங்கியும் ஓரளவுக்கு லேசாக வதங்கியிருக்கு. இப்போது அந்த முள்ளங்கியும் தக்காளியும் இதில் இந்த குக்கரில் கொட்டிட்டு இதை நல்லா கலந்துட்டு குக்கரை மூடியை போட்டு மூடி மேலே நான் வந்து ஒரு கிச்சன் டிஷ்யூ எடுத்து அதை 4 பக்கமாக கொஞ்சம் தண்ணி வச்சு மடக்கி வச்சுருக்கேன். தண்ணி இந்த ஹீட்டில் பட்டு எரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது பொங்கி வரைச்சே இல்லை விசில் வரைச்சே அது வெளியில் வந்ததுனாலும் அடுப்பில் வழியாமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த டிஷ்யூவை இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு விசில் வந்தவுடன் இதை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஒரு விசில் வந்தால் போகிறோம். அதுக்குள்ளே முள்ளங்கியும் வெந்திருக்கும், தக்காளியும் வெந்திருக்கும். அந்த ஒரு விசிலுக்கு அப்புறமா அதை திறந்து 2 நிமிஷம் இப்படி கொதிக்க விட்டாக்க தானே கெட்டியாயிடும். சில சமயம் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருந்து அது 2-3 நிமிஷம் கொதித்ததும் கெட்டி ஆகலை அப்படின்னாக்க அப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் அதை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அப்போ நமக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் கொதிக்கணும், கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த அரிசி மாவு தண்ணி அதில் விட்டு அதை நல்லா கிளறி கொதிக்க விட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே அது குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிடும். இந்த மாதிரி கெட்டியானா போகிறோம். ரொம்ப திக்கமாக வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் தான் இந்த முள்ளங்கி சாம்பார் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா இது மாதிரி கொதித்து நல்லா வாசனை வரைச்சே அதுக்கு நிறைய கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி நிறைய போடச்சே தான் நல்ல முள்ளங்கி சாம்பாருக்கு நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்க்குறதுக்குமே நமக்கு அந்த சாம்பார் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிட்ணுன்னு. அந்த அளவுக்கு கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த முள்ளங்கி சாம்பாரும் இந்த பீட்ரூட் பொரியலும் சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இதை மறக்காமல் பண்ணி சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் என்னுடைய சேனல் பார்க்குறது முதல் தடவைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சூஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணாக்க நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எந்த ரெசிபியும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.